எத்தனையோ நாமங்கள் கொண்ட பெருமாளுக்கு பிடித்த நாமம் எது தெரியுமா? அது கோவிந்தா எனும் நாமமே. கோவிந்தா என்பதின் அர்த்தம் கோ என்றால் பூமி, விந்தா என்றால் மீட்டவன். ஆம், பூமியை வராக அவதாரம் எடுத்து மீட்டவன். எனவே கோவிந்தன் என்று அன்புடன் அழைக்கப்படுகின்றார். அது மட்டுமல்ல, கோவிந்தன் என்ற பெயருக்கு மற்றொரு அர்த்தமும் உண்டு. உரைத்தவன் என்பதாகும். ஆம், விஸ்வரூபம் எடுத்து கீதாபதேசம் உரைத்தவன் என்பதும் இதற்கு பொருள்படும். இந்த புரட்டாசி மாதம் முழுதுமே பெருமாளுக்கு உகந்த மிகவும் சக்தி வாய்ந்த மாதம்னே சொல்லலாம். இந்த மாதம் முழுக்க நாம் பெருமாளுக்காக விரதம் இருந்து வேண்டுதல் செய்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அதில் நல்ல பலன்கள் கிடைக்கும். தினமும் இந்த மாதம் முழுக்க இருக்க முடியலனாலும் பரவாயில்ல, இந்த புரட்டாசி மாதத்தில் வர 4 சனிக்கிழமைகள் மிகவும் முக்கியமானது. சனிக்கிழமைங்கிறது பெருமாளுக்கு மிகவும் உகந்த நாள் இல்லையா? வருடம் முழுதுமே சனிக்கிழமைகள் வந்தாலும் கூட இந்த புரட்டாசி மாதத்தில் வரும் சனிக்கிழமை சிறப்பு வாய்ந்ததா கருதப்படுது. அது எதனாலன்னு தெரியுமா? சனி பகவான ஒரு முறை நாரதர், நீ எங்க வேணா போ, ஆனா திருப்பதிக்கு மட்டும் போயிடாத அப்படின்னு சொன்னாராம். சனி பகவான் எல்லாத்துக்குமே துணிஞ்சவராச்சே, ஒரு விஷயத்தை நீங்க செய்யக்கூடாதுன்னா அதை செய்யக்கூடியவராச்சே. அவர் என்ன பண்ணாராம், அதனுடைய பின் விளைவு என்னங்கிறது தெரியாம, அந்த இடம் யாருடையதுங்கிறதும் தெரியாம போய் காலை வைத்தாராம். காலை வைத்தா மறு நொடி பெருமாள் அவரை தூக்கி அடிச்சாராம். அப்போதுதான் அந்த திருப்பதியில் வீற்றிருக்கிறது யாருங்கிறது அவருக்கு புரிஞ்சுதான். அதுக்கப்புறம் மன்னிப்பு கேட்டாராம். உடனே பெருமானும் உனக்கு என்ன வர வேண்டும் கேட்டாராம். அதுக்கு சனீஸ்வரர் சொன்னாராம், சனிக்கிழமை எனக்கு உகந்த நாள், அதே நாள் உங்களுக்கும் உகந்த நாளாக இருக்கணும். அந்த சனிக்கிழமையில் உங்களை நினைச்சு எந்த பக்தன் விரதம் இருந்து உங்களுக்கு பூஜைகள் செய்கிறானோ அவனுக்கு நீங்கள் கேட்குற வரமெல்லாம் கொடுங்கன்னு சொல்லி சனி பகவானை கேட்டாராம். அதற்கு பெருமாளும் ஒப்புக்கொண்டாராம். அதனால தான் இந்த சனிக்கிழமைகள்ங்கிறது ரொம்பவே பிரபலமாக பேசப்படுது. அதுவும் இந்த பெருமாளுக்கு உகந்த புரட்டாசி சனிக்கிழமைங்கிறது மிகவும் பிரபலமாக இருக்கு. சரி, இந்த புரட்டாசி மாதத்தில் சனிக்கிழமைகளில் என்ன செய்யலாம், அல்லது புரட்டாசி முழுக்க என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் பெருமாளுடைய படமோ சிலையோ எது இருந்தாலும் சரி, தினமும் முடியலன்னா சனிக்கிழமைகள்லையாவது அந்த சிலைக்கோ இல்லை படத்துக்கோ ஒரு துளசி இலையாவது, துளசி இருக்குங்கிற பட்சத்தில் துளசி மாலை போடலாம், இல்லைங்கிற பட்சத்தில் ஒரு துளசி இலையாவது வைத்து ஒரு தீபமோ அல்லது 2 தீபமோ நெய் தீபம் இட்டு நாம் பெருமாளுடைய மந்திரமோ அல்லது பாடல்களோ பாடி அவரை வழிபடலாம். எனக்கு மந்திரம் தெரியாது, பாட தெரியாது அப்படின்னாலும் பரவாயில்ல, ஓம் நமோ நாராயணா அப்படிங்கிற அஷ்டாஸ்திர மந்திரத்தை 108 தடவை சொன்னாலே போதுமானது. அதுவே பெரிய பலனை தரும். அது மட்டும் இல்லைங்க, இந்த மாதம் முழுக்க லக்ஷ்மி தாயாரை நம்ம வணங்கி பூஜை செய்தாலும் அதற்கு இரட்டிப்பு பலன் இருக்குங்க. அதுவும் இந்த மாதத்தில் வர பௌர்ணமி அன்று விரதம் இருந்து நாம லக்ஷ்மி தாயாருக்கு பூஜை செய்து மந்திரங்களை ஓதி வந்தோன்னா நம்மளுடைய வேண்டுதல் அனைத்துமே நிறைவேற்றி வைப்பாங்களாம் லக்ஷ்மி தாயார். சரி, இந்த மாதத்தில் வரும் 4 சனிக்கிழமைகளில் முதல் சனிக்கிழமையானது சங்கடகர சதுர்த்தியாக வருது. விநாயகருக்கு உகந்த சங்கடகர சதுர்த்தி, அதாவது அதுவும் பெருமாளுடைய சனிக்கிழமையும் சேர்ந்து வரதுங்கிறது மிகவும் உத்தமமான ஒரு விஷயம் இல்லைங்களா? 2வது வாரமாக இருக்க 2வது சனிக்கிழமை ஏகாதசி சேர்ந்து வருதுங்க. அடுத்து 4வது சனிக்கிழமைங்கிறது விஜயதசமி செமியும் திருவோண நட்சத்திரமும் சேர்ந்து வருதுங்கிறது இன்னமும் சிறப்பான ஒரு விஷயம். அந்தந்த நாட்களில் என்னென்ன செய்யணுங்கிறத தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி வழிபாடு செய்து நம்ம முன்னேற்றத்தை அடையலாம். நன்றி.